டீச்சர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் 1ல் எக்ஸசைஸ் 7ல் இன்டகிரேஷன் பார்ட்டில் ஒரு எவால்வ் எடுத்த டெஃபினைட் இன்டெக்ரல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது ஏரியான்றத கர்வ் கண்டுபிடிச்சிருக்கோம். லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 5. ஸோ இந்த அப்ளைட்டை எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இன்புட் பாரில் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன் ஈக்குவல் டு. ஸோ நமக்கான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டெஃபினட் இன்டெக்ரல். லோயர் லிமிட் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க, அப்பர் லிமிட் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு கமாண்டு தான். என்ன கமாண்டுனா இன்டெக்ரல் ஐஎன்டின்னு கொடுத்தோடனே பாருங்கள் இந்த தேர்டு கமாண்ட் இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ. இப்போ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபைன் பண்ணிக்கூடிய எஃப், ஸ்டார்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0, எண்டு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா என்டர் கொடுக்கலாம். கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஏரியா வந்து உருவாயிருக்கு. ஏ ஈக்குவல் டு 12.5. இங்கே கை வச்சிங்கனாலே தெரியும் நம்பர் ஏங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஃப்ரம் 0 to 5. ஸோ இதுதான் நம்முடைய செகண்ட் கொஸ்டின். ஸோ இந்த ஏரியாவை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட டெபாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் ஏ ஈக்குவல் டு 12.5 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீநேம் பண்ணி கேபிட்டல் ஏஇஆர்ஏ ஏரியான்னு சொல்லி என்ன பண்ணலாம்னா எழுதிடலாம். ஓகேங்களா? பட் ஆக்சுவலாக இந்த ஏரியா வந்து இந்த கர்வ் இது மேலே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இதோட நேம் அண்ட் வேல்யூ கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எக்ஸு அண்ட் ஏரியா ஈக்குவல் டு 12.5. ஸோ இந்த ஏரியா வந்து ஒரு இன்டெக்ரேஷனுடைய அப்ராக்சிமேட் ஏரியா அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஸோ இதே போல் மாணவர்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் வேற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அல்லது வேற ஒரு இன்டர்வல் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இது மேலேயே ரைட் கிளிக் பண்ணி இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்டர் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஏரியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்ன கமாண்ட் கொடுத்தோம், என்ன லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டுங்கிறத பார்க்கலாம். இன்டெக்ரல் இந்த ஃபங்க்ஷனை பண்ணியிருக்கோம் 0ல் ஸ்டார்ட் பண்ணி 5 வரைக்கும். இப்போ 5 வேண்டாம் எனக்கு 2 வரைக்கும் தான் வேணும் அப்படின்னா இந்த 2வை இன்புட்டாக கொடுக்கறதுக்கு 5வை டெலீட் பண்ணிவிட்டு 2ன்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டா போதும். ஸோ அதுக்குரிய ஏரியா நமக்கு கிடைச்சிடும்.